ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ண போறேன். ஸோ எப்படி வந்து இந்த கிச்சன் டிப்ஸ்லாம் வந்து ப்ராக்டிகலா ஒர்க் ஆகுது? எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு? இதனால நமக்கு மனி, டைம், எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகுது. எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இத பத்தி தான் நான் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாயிண்ட் வந்து கீப் யுவர் கிச்சன் கிளட்டர் ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னா, உங்க கிச்சன்ல டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, அத வந்து நீங்க டொனேட் அப்படி இல்லாட்டி அது உடைஞ்சிருக்கு, இல்ல அது டேமேஜ்டா இருக்கு அப்படின்னா, அத கண்டிப்பா நீங்க த்ரோ பண்ணிடலாம். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய யுட்டென்சில்ஸ் மட்டும் நீங்க வந்து கிச்சன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கீங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ணாத ஐட்டம் ஏதாவது கிச்சன்ல இருக்கு அப்படின்னா, அத கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. அத வந்து நீங்க டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து எடைக்கு போட்டுறலாம். கண்டிப்பா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க கிச்சன வந்து டிக்ளட்டர் பண்ணணும். உங்களுக்கு வேண்டாத ஐட்டம், இல்ல உடைஞ்சு போனது, இல்ல நீங்க யூஸ் பண்ணாதது, இந்த மாரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அத நீங்க வந்து டிக்ளட்டர் பாக்ஸ்ல போட்டுடலாம். பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் கிராசரிஸ் ஸ்மார்ட்லி. யூஸ் பண்ற கிராசரி பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க அழகா ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்க அத லேபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, எடுக்கிறவங்களுக்கு, யூஸ் பண்றவங்களுக்குலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் புரியிற மாரி தமிழ் தான் புரியும் அப்படின்னா, நீங்க தமிழ்ல கூட எழுதி ஒட்டி வைக்கலாம். எடுக்கிறவங்களுக்கு, யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். புதுசா வந்து பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, அத வந்து ஃப்ரண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைங்க. சாரி, இப்போ நீங்க பழைய ஸ்டாக் இருக்கு அப்படின்னா, அத வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸோ நியூவா ஏதாவது வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, அத பேக்ல வைங்க. கிராசரி பாட்டில்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கும்போது சிமிலரா ஸ்டாக் பண்ணி வைக்கணும். எப்படி அப்படின்னா, பருப்பெல்லாம் வந்து ஒரு சைடு, அண்ட் வந்து சேமியா, ரவா, பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்றதெல்லாம் ஒரு சைடு. அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த சேமியா, ரவா, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து சிமிலரா அப்படியே அடுக்கி வைக்கலாம். சர்க்கரை இருக்கு அப்படின்னா, நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் இந்த மாதிரி நீங்க அடுக்கி வைக்கலாம். நட்ஸ் இருக்குன்னா நட்ஸ் வைஸ் அந்த மாதிரி நீங்க ஸ்டாக் பண்ணி வச்சீங்கன்னா, எடுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீல் ப்ரெப் டு சேவ் டைம். உங்களோட குக்கிங்க்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, நீங்க முன்னாடியே மீல் ப்ரெப் பண்ணி வைக்கிறது. மீல் ப்ரெப் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, யூஸ் பண்றவங்களுக்கும் அது ஈஸியா இருக்கும். அண்ட் உங்களுக்கும் சமைக்கிறது என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் இல்லாமலும் இருக்கும். ஸோ நீங்க மீல் ப்ரெப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி இருக்கு. ஸோ நீங்க எடுத்துட்டு போய் ஜஸ்ட் குக் தான் பண்ண போறீங்க. ஸோ ஒரு 1 ஹவர் கூட ஆகாது இந்த மீல் ப்ரெப் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இதை நீங்க வீக்லி பண்ணி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நிஜமாவே நிறையவே டைம் சேவ் ஆகும். அண்ட் அதர்ஸ்ல வந்து நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் மட்டுமே வந்து மீல் ப்ரெப்ல வராது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் என்னென்னலாம் நீங்க சட்னிஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, ப்ரீ ப்ரீ சட்னிஸா என்ன சொல்லுவாங்க, இந்த ரெடி மிக்ஸ் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, புளியோதரை பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது, புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் ஆஸ் யூ குக். டாப்ல ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னா அதை வந்து இமீடியட்டா வைப் பண்ணி எடுக்க பாருங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு க்ளீனா இருக்கும். அண்ட் கவுண்டர் டாப் நீங்க க்ளீனா வச்சுக்கும் போது உங்களுக்கு குக்கிங் வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். அண்ட் வந்து நீங்க இப்போ ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வெசல்ஸ் வந்து சிங்க்ல இருக்கு அப்படி காய் ஏதாவது வச்சுட்டீங்க அப்படின்னா சிம்ல வச்சுட்டு நீங்க போயிட்டு அதை யூட்டன்சில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். வந்து குக்கிங்கும் முடிஞ்சிடும். பை த வே வந்து நீங்க பாத்திரம் விளக்குறதும் முடிஞ்சிடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைஸ் பை ஃப்ரீக்வன்சி. நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னா, பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரே வந்து பாக்ஸ்ல இல்ல ட்ரேல வந்து நீங்க வைக்கிறது, ஒரே பிளேஸ்ல வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த பேக் பண்றதை வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்பி அங்க வந்து நீங்க ஸ்டாக் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எங்க வச்சோம் அப்படின்றது மறந்து போகாம இருக்கும். பேக்கிங் ஐட்டம்னா இங்கதான் இருக்கும் அப்படின்றது உங்க மைண்ட்லயும் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். ஸ்நாக்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா, பாப்பாக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ் இல்ல நீங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதையும் நீங்க வந்து ஒரே பேஸ்கெட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு எடுக்க சாப்பிட யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேபிள் வச்சிருக்கீங்கன்னா அது மேல கூட நீங்க ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு கிளட்டரா ஃபீல் ஆச்சுன்னா ஓகே, நீங்க ஷெல்ஃப்ல கொண்டு போயிட்டு கூட வச்சுக்கலாம். நீங்க ஆயில் பாட்டில், அதுக்கப்புறம் கிராசரி பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கிச்சன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். அரிசி, பருப்பு இதெல்லாம் கூட நீங்க வந்து கிச்சன்லேயே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சு யூஸ் பண்ண பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவாய்ட் ஃபுட் வேஸ்ட். கிராசரி ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா, முன்னாடியே வந்து உங்ககிட்ட என்ன ஸ்டாக் இருக்கு, என்ன கிராசரிஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, என்னெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறத நீங்க வீக்லி செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கிராசரி வந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு எக்ஸ்பைரி டேட் நம்ம பார்த்து தான் வாங்கிட்டு வருவோம் இல்லையா?
அதுக்கப்புறம் நீங்க வீக்லி அத செக் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பா வேஸ்ட் தான். அது த்ரோ பண்ணி தானே ஆகணும். எக்ஸ்பைரி ஆக முன்னால நீங்க வீக்லி வந்து நம்ம செக் பண்ணிட்டே வரும்போது, அத வந்து நம்ம வேஸ்ட் ஆகாம தடுக்க முடியும். இப்போ லெஃப்ட் ஓவர் ஐட்டம் ஏதாவது இருக்கு அப்டின்னா, பிரிச்ச பாக்கெட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்டின்னா, அதையுமே நீங்க வந்து பிரிச்சு யூஸ் பண்ண பாருங்க. உடனே வந்து அத காலி பண்றதுக்கு பாருங்க. ஸோ அப்படி வந்து நம்ம காலி பண்ணும்போது வண்டு, பூச்சி இந்த மாரி எதுவுமே அதுல வந்து ஸ்டோர் ஆகாம இருக்கும். கிராசரி ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா, ஒரு மீல் வந்து நீங்க வீக்லி என்ன சமைக்க போறீங்கன்றத ஃபர்ஸ்ட் ஒரு நோட் டவுன்ல எழுதிக்கோங்க. மீல் ப்ரெப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கிராசரிஸ் வாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ வந்து வாங்குறத நம்ம கம்மி பண்ண முடியும். அண்ட் வந்து உங்களுக்கும் வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகாமலும் இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் அ வீக்லி பிளான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் அ வீக்லி பேண்ட்ரி ரீசெட். ஓகே. 7த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் அ வீக்லி பிளான். ஓகே. ஓகே. 7த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் அ வீக்லி பேண்ட்ரி ரீசெட். கிராசரிஸ் வாங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேண்ட்ரிய செக் பண்றீங்க. ஸோ, இப்ப உங்களுக்கு வந்து நியூ பேக்கேஜ் கிடைக்குது, இல்ல லெஃப்ட் ஓவர் பேக்கேஜ் கிடைக்குது அப்படின்னு அத வந்து நீங்க ஒரு பாக்ஸ்ல வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு, அதுல கொட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட் ஓவர் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எம்ப்டி பேக்கெட்ஸ ரிமூவ் பண்றது இதெல்லாம் பண்ணீங்க. நீங்க நெக்ஸ்ட் கிராசரி ஷாப்பிங் போகும்போது உங்களுக்கு என்ன வாங்கணும் அப்படின்றது தெளிவா தெரியும். நீங்க வீக்லி வந்து பேண்ட்ரிய ரீசெட் பண்ணணும். எப்படின்னா, கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஷெல்ஃப் எல்லாம் ஃபுல்லா வந்து என்ன சொல்யூஷன் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்க வைப் பண்றதுலாம் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் அந்த ஸ்பேஸ வந்து நீங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது, ஈஸியா வந்து பூச்சி இந்த மாரிலாம் வந்து கண்டெய்னர் டப்பாக்குள்ள வந்து போகாம இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது ஃபுட் வந்து நம்ம வைக்கிற இடம் இல்லையா? ஸோ எப்பவுமே அது வந்து நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அத நீங்க வந்து தெரியாம கூட நீங்க அதாவது சிந்திருப்பீங்க. ஸோ வந்து குப்பை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ரிமூவ் பண்ணி, வைப் பண்ணி, கிளீன் பண்ணி வைக்கணும் வீக்லி. இந்த மாதிரி நீங்க பேண்ட்ரி ஏரியாவ ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இந்த வாட்டி நம்ம இத வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து வேற ஏதாவது வாங்கி சமைக்கலாம். இந்த வாட்டி நம்ம ராகி வாங்கி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து கம்பு வாங்கி சமைக்கலாம். கவுனி வாங்கி சமைக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். என்ன சமைச்சிருக்கீங்க? என்ன இது இந்த வீக் வந்து வாங்கியிருக்கீங்க? அப்படின்னு வந்து கிளியரா உங்களுக்கு தெரியும். ஸோ, அதுக்கு தான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் எழுத சொல்றேன். லிஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிராசரி ஷாப்பிங் வந்து போகும்போது, நீங்க வந்து எதுவும் மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வருவீங்க. ஸோ, உங்களுக்கு அங்க போயிட்டு மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ம் அந்த மாரி ஆள் தான் நானு. நான் அங்க போயிடுவேன். லிஸ்ட் எழுத மாட்டேன். போயிடுவேன். போயிட்டு அங்க கண்ல படுறது மட்டும் தான் நான் வந்து வாங்கிட்டு வருவேன். ஸோ, அந்த மாரி பண்றதுனால எனக்கு வந்து காசு வந்து நெறைய வந்து போயிட்டே இருந்தது. அதுதான் ஒரு வந்து ஒண்ணு வந்து கிளியரா வந்து புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்டின்னா, நம்ம லிஸ்ட் எழுதாம போறதுனால தான் நமக்கு 15,000, 10,000 கிட்ட பில் வருது. ஸோ நம்ம லிஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குனோம் அப்டின்னா, ஓகே நமக்கு இவ்ளோ கம்மி ஆகுது. ஃபுட் வேஸ்டேஜ் நமக்கு அவாய்ட் ஆகுது அப்படின்னு அப்படின்றத வந்து நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லிஸ்ட் வந்து ஷாப்பிங் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அந்த திங்ஸ வந்து என்ன வாங்கணுமோ, அத மட்டும் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மணி சேவ்டு. இல்ல அத விட்டுட்டு வேற ஏதாவது நீங்க இம்பல்ஸா பை பண்றீங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸ்ன்னு வாங்கி போட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு மணி வேஸ்ட்டு. அது நீங்க சாப்பிடுற பட்சத்துல ஓகே. இப்ப மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ்னா ஓகே. பட் நீங்க வந்து ரெகுலரா டெய்லி எப்பலாம் ஷாப்பிங் போறீங்களோ, அப்பலாம் வந்து நீங்க பிஸ்கெட், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா அது நமக்கு உடம்புக்கும் கெடுதல். பை த வே வந்து காசும் நமக்கு வேஸ்ட் அட் தி டைம். அண்ட் 8த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமைஸ் ஸ்மால் கிச்சன் ஸ்பேஸ். வந்து நெறைய வந்து ட்ராயர் ஆர்கனைசர்ஸ் மாரி வந்துருச்சு. ஸோ நானுமே அத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட கிச்சன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் கீழ வந்து ஓப்பன் ஏரியாவா தான் இருக்கும். ஸோ வந்து அது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருந்தது. எந்த திங்ஸுமே அதுல வைக்க முடியல. ஒண்ணு மேல ஒண்ணு அந்த மாரி தான் வைக்கிற மாரி இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் ரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ Flipkartல தான் நான் வந்து அத பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்படி வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ட்ராயர் ஆர்கனைசர் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அத தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைஃப் வைக்கிறதுக்கு, பவுல்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ஸ்பூன்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் டிஃபன் பாக்ஸ்லாம் அதுல தான் வச்சிருக்கேன். கரண்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் வேணா செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு லிங்க் வேணும்னா அட்டாச் பண்றேன். உங்க கிச்சன்ல வந்து நெறைய வந்து வால் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் வந்து வெர்டிகல் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஷெல்ஃப்ல வந்து ஒரு பாக்ஸ் அந்த மாரி வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து காலியா தான் இருக்கும். ஸோ, அந்த மாதிரி நீங்க கண்டெய்னர் வைஸ் வந்து இப்போ சின்ன கண்டெய்னர் வந்து கீழ வச்சுட்டு, பெரிய கண்டெய்னர் மேல வைக்கலாம். ஸோ, அதுக்குமே நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட்லாம் வந்து விக்கிறாங்க. ஸோ, அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் வாங்கி நீங்க இப்டி கீழ வந்து சின்னதும், மேல வந்து பெருசும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா, எடுக்க கொள்ள வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியாவும் இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஈஸியா இருக்கு எனக்கு. அந்த மாரி ரொம்ப வந்து ஒண்ணு தள்ளி வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்காது. அதே நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கும்போது, இந்த மாரி ஸ்டாண்ட் எதுவும் யூஸ் பண்ணாம வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற மாரி இருக்கு. இல்லாட்டி ஒண்ணு எடுக்கும்போது இன்னொன்னு விழுந்துருது. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெறைய YouTubeல வீடியோஸ்லாம் பார்த்து, அ Pinterestலலாம் பார்த்து அந்த மாரி வந்து கண்டுபிடிச்சு, ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் வந்து ஃபோம் வச்சிருக்கேன். ஸ்டாண்டுக்கு வந்து நான் காசு செலவு பண்ணல அதுக்குமே. ஃபோம் வந்து ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அத தான் வந்து நான் பின்னால வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து நான் பெரிய பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு, சின்ன பாட்டில்ஸ்லாம் கீழ வந்து நான் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி நம்ம கரெக்ட்டா வந்து வெர்டிகல் ஸ்பேஸ வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெறைய ஸ்பேஸும் அங்க கிடைக்குது. ஒரு மாரி கசகசன்னு இல்லாம நல்லா நீட்டாவும் இருக்கு பார்க்கும்போது. வால் ஸ்பேஸையும் நம்ம ஆக்குபை பண்ணி வச்சுக்கலாம். வால் ஸ்பேஸையும் நானும் அதே மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கேன். வால் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ணி இப்ப தான் வந்து அந்த மாரி ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. கவுண்டர் டாப் மேல எனக்கு நெறைய ஸ்பேஸும் கிடைச்சிருக்கு இதனால. டாப் மேல எவ்ளோ ஸ்பேஸ் இருந்தாலும் நம்ம வந்து அத ஃபுல்லா வந்து திங்ஸ் வைக்க தான் போறோம் சமைக்கும்போது. ஸோ அது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஸ்பேஸ வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ எவ்ளோ ஸ்பேஸ் இருந்தாலும் நமக்கு பத்தாது கவுண்டர் டாப் மேல. ஸோ இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் சொல்றேன். ஸ்பேஸ் வந்து நெறைய கிடைச்சதுன்னா, நமக்கு யூஸ் பண்றதுக்கு, கொல்றதுக்கு, வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால தான் சொல்றேன். பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் அ கிளீனிங் ரொட்டீன். யூஸ் பண்ற அப்ளையன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஓடிஜி, ஓவன் இந்த மாதிரி மிக்ஸி, அப்புறம் ஏர் ஃப்ரையர், இண்டக்ஷன் ஸ்டவ்வு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்றது ரெகுலரா. ஸோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா இதெல்லாமே நம்ம டீப் கிளீன் பண்ண கத்துக்கணும். அந்த அந்த அப்ளையன்ஸ் வந்து சீக்கிரமா கெட்டு போகாமலும் இருக்கும். தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டா வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம தூங்க போவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா, சிங்க்க வந்து நல்லா டீப் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. எவ்ரி நைட் இத பண்ணீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க சிங்க்க வந்து டீப் கிளீன் பண்ணணும் அப்படின்றது இருக்காது. எவ்ரி நைட் நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டே வரும்போது, அது எப்பயுமே நீட்டாவே இருக்கும். ஸோ நம்ம அது எவ்வளோ ஒரு 1 மினிட் கூட ஆகாது அத டீப் கிளீன் பண்றதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்க தொடச்சுட்டு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ண போறீங்க. அவ்வளோதான். ஸோ இத பண்ணலாம் இல்லையா? இந்த டெய்லியுமே வந்து ஃப்ளோர வந்து மாப் பண்ணலாம். தப்பே கிடையாது. பேபிஸ்லாம் இருக்கு அப்டின்னா, டெய்லியுமே நம்ம ஃப்ளோர வந்து மாப் பண்ணி கிளீனா வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ கீழ வந்து அதுக்கு தான் சொல்றேன். ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல நம்ம எந்த திங்ஸும் வைக்காம இருந்தோம்னா, டெய்லி வந்து நம்ம கூட்டி, பெருக்கி, மாப்பும் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல எந்த திங்ஸும் வச்சுக்காம இருங்க. அப்பதான் உங்களுக்கு பெருக்கி, மாப் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து தோணும் மெயினா. அத வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம மாப் பண்ணி பெருக்கணுமே அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அத அந்த இடத்த மட்டும் மாப் பண்ண மாட்டாங்க, பெருக்க மாட்டாங்க. அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நெறைய அங்க சேர்ந்து போயிடுது. நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் வந்து அத டீப் கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல வைக்காம இருக்கிறதே என்ன பொறுத்தவரைக்கும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஈவன் நானுமே அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தேன். சோம்பேறின்னு சொன்னது என்ன தான். ஸோ நானுமே அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடம் இருக்குன்னா, அத அப்படியே விட்டுட்டு மத்ததுக்கு போயிடுவேன். அப்படியே மாப் பண்றது, பெருக்குறது அப்படி சொல்லிட்டு. பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிச்சன் ஹேபிட். இப்ப நீங்க கடைக்கு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா லிஸ்ட் இல்லாம கடைக்கு போகவே போகாதீங்க. ஸோ லிஸ்ட்ட ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க கடைக்கு போயிட்டு திங்ஸ வாங்கும்போது, நீங்க வந்து இம்பல்ஸா பர்ச்சேஸ் பண்ற எதையும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. அத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பல்க்கா வாங்குற எல்லாத்தையும் நீங்க வந்து பல்க்கா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த இட்லி அரிசி, பாஸ்மதி ரைஸு, பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம பல்க்கா வாங்கி வச்சுக்குவோம் இல்லையா? ஸோ பல்க்கா வாங்கினோம் அப்படின்னா, நமக்கு அடிக்கடி வந்து இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அவசியம் இருக்காது. மெயினா இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்படின்னா, இத நம்ம கண்டிப்பா வாங்கி பல்க்கா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உளுந்து இந்த மாரி ஐட்டம்லாம். நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் மெசேஜா இது இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சாரா.